இடைவேளைக்கு முன்பாக கானா கடி என்கிற நோய்க்கான அறிகுறிகள், அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகளையும், அதை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வெற்றிலையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெற்றிலை 4, மிளகு 5 கிராம். இப்பொழுது கானாக்கடி நோயை பரிபூரணமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் வெற்றிலையின் காம்பு பகுதி, நடு நரம்பு பகுதியை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெற்றிலையை கிள்ளி நீரில் இட வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. அதனுடன் மிளகு 5 கிராம், அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் சேர்த்த வெற்றிலை, மிளகு இவை இரண்டும் சேர்ந்து நன்றாக கொதித்து வெற்றிலை தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீர் ஒவ்வாமை நோயினால் ஏற்படுகின்ற கானாக்கடி என்கிற நோய்க்கு மிகவும் அற்புதமான ஒரு அருமருந்து. பல ஆங்கில மருந்துகள் உட்கொண்டாலும் அந்த கானாக்கடி என்கிற நோய் மிக விரைவாக குணமாகாது. ஆனால் நாம் எளிமையாக தயாரித்த இந்த தீநீரை பாதிக்கப்பட்டவர்கள் காலை மாலை உணவிற்கு முன் 50 மில்லி அளவிற்கு இந்த தீநீரை பருகி வந்தால் படிப்படியாக ஒவ்வாமை நோயினால் ஏற்படுகின்ற அந்த கானாக்கடி விலகும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக திப்பிலியை கொண்டு பித்த வாயு என்கிற நோய்க்கு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கிரகணி என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். IBS, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற மலம் சார்ந்த ஒரு நோய், மலக்குடலில் ஏற்படுகின்ற ஒரு தொற்று நோய். இந்த நோய்க்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். இப்பொழுது நிறைய நபர்களுக்கு இந்த நோய் தாக்கம் இருக்கின்றன. அதற்கு மிக முக்கிய காரணம் உணவு ஒவ்வாமை மற்றும் ரசாயன கலந்த உணவுகளை உண்பதினால் அவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுகின்றன. பொதுவாக இந்த நோய் கண்டவர்கள் உண்ட உணவு செரிமானம் ஆவதற்கு முன்பே அடிக்கடி மலம் கழிப்பார்கள். மலத்துடன் சிறிது ஒரு வகையான வெண்மை திரவம் கலந்து வரும் ஸ்டிக்கி ஸ்டூல்
வித் பவுல் சிண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய இதன் அறிகுறிகள் இருந்தால் இந்த நோய்க்கான மிக அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மிக அற்புதமான ஒரு பொருள் சுண்டை வற்றல். உஸ்திக்காய், கடுகி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற சுண்டை மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று புழுக்களை கொல்லும், வயிற்று வலியை சரி செய்யும், குடல் உறிஞ்சிகளில் ஏற்படுகின்ற குடல் புழுக்களை நீக்கி IBS என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மலச்சிக்கலை தீர்த்து மலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லும். ஆகையால் நாம் சுண்டை வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லி வற்றல். நெல்லி வற்றல் ஒரு கிருமி நாசினி. புளிப்பு சத்துள்ள நெல்லி வற்றல் தூய்மை செய்த அற்புதமான ஒரு பொருளை கொண்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து உடலுக்கு நன்மை தந்து மலச்சிக்கலை தீர்க்கும். ஆகையால் நெல்லி வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஓமம். மலத்துடன் சிறிது வெண்மை திரவம் கலந்து வெளியேறும். அந்த வெண்மை திரவத்தை தடுத்து நிறுத்தி மலக்குடலில் உள்ள புழுக்களை கொல்லும் என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாதுளை ஓடு. மாதுளையின் ஒவ்வொரு பாகமும் இன்றியமையாத ஒரு பொருள். வயிற்று வலி, சீதக்கழிச்சல், இதய நோய் வராமல் பாதுகாக்கும். கிரகணி என்று சொல்லக்கூடிய இந்த வயிற்று நோய்க்கு மாதுளை ஓட்டில் இருக்கக்கூடிய ஒரு கசப்புத்தன்மை மிக விரைவாக அந்த புண்களை ஆற்றும் என்பதால் மாதுளை ஓடையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் காய்ந்த கறிவேப்பிலை பொடி. கறிவேப்பிலை கருவை காக்கும், வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகளை கொல்லும் என்பதால் காய்ந்த கறிவேப்பிலை பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாம்பருப்பு. மாம்பருப்பு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. வயிற்று புழுக்களை கொல்லும், வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற கசப்பு தன்மையை நீக்கும். இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்து குடல் பகுதிகளை பாதுகாக்கும் என்பதால் நாம் மாம்பருப்பை காய வைத்து பொடி செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது அத்தனை பொருட்களையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். காய்ந்த சுண்டை வற்றல் 20 கிராம், நெல்லி முள்ளி என்று சொல்லக்கூடிய காய்ந்த நெல்லி வற்றல் 20 கிராம், ஓமம் 20 கிராம், மாதுளை ஓடு பொடி 20 கிராம், காய்ந்த கறிவேப்பிலை பொடி 20 கிராம், காய வைத்து தூள் செய்து எடுத்துக்கொண்ட மாம்பருப்பு பொடி 20 கிராம். அனைத்தும் சமன் எடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாதுளை ஓடு, கறிவேப்பிலை பொடி, மாம்பருப்பு பொடி இவற்றை தவிர்த்து மற்ற 3 பொருட்களையும் ஒவ்வொன்றாக பொன்னிறமாக வறுக்க வேண்டும். முதலில் காய்ந்த சுண்டை வற்றல் 20 கிராம், அடுத்ததாக நெல்லி வற்றல் 20 கிராம், அடுத்ததாக ஓமம் 20 கிராம்,